இப்போ கொஞ்ச நாளாக நம்ம வந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மட்டும் சொல்லலை, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றார். யாருக்கிட்ட சொல்கிறாரு? நிக்கோதேமுங்கிறவன்ட்ட சொல்கிறார். நிக்கோதேமுங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளை நல்லா படித்தவர், பைபிளில் ரொம்ப நல்ல தியாலஜியன். ஹீ இஸ் எ தியாலஜியன். அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்க. அவங்கெல்லாம் அவங்க சில சட்டத்திட்டங்களின்படி தான் ஊழியம் செய்வாங்க. என்ன, பைபிளில் 613 சட்டங்கள் இருக்கிறது, சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அதில் ஒன்றில் ஒருவன் தவறினால் எல்லாவற்றிலும் தவறினவன். 613ஐயும் நீ செய்ய முடியலன்னா, நான் 600 செஞ்சுட்டேன் சிஸ்டர், இன்னும் 13 தான் இருக்குது அப்படின்னா, 612 பண்ணி ஒன்று பண்ணலன்னா கூட கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியாது ஆசாரியன்லாம். ஒரு பிரேதத்தை எத்தனை முறை, ஒரு ஆடாக இருந்தாலும், ஒரு மனுஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு ஆனிமல் இறந்தா கூட அது பிரேதமாக தான் பார்ப்பாங்க. அந்த ஆடு, அவங்க வீட்டில் இருக்கிற ஆடு இருந்துட்டு அன்றைக்கி போய் குளிக்கணும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. பொய் சொல்லக்கூடாது. சரி, இப்போ ஒரு ஆடு இருக்குது, இறந்துச்சு, அடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி இறந்துச்சு, அப்போ திருப்பி போய் குளிக்கணும். அப்போது அந்த மாதிரி நூல் பிடிச்சி அப்படியே ஒரு 613 கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்குகளுக்கும் கீழ்ப்படிஞ்சவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் தலைவனாக இருக்கிறவன் தான் யாருன்னா இந்த நிக்கோதேமு. நிறைய விஷயங்கள் கைப்பிடிக்க முடியும், ஆனால் மிக முக்கியமான சிலருக்கு தெரியாது பாருங்கள். அஸ்திபாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அல்லேலூயா. அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். born again சர்ச்சு பயோடேட்டாவில் born again மாப்பிள்ளை வேணும், born again பொண்ணு வேணும், we are born again அப்படின்னு நம்ம சொல்கிறோம். born again அப்படின்னு என்னது? மறுபடியும் நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் எதில் பிறக்கிறோம்? மறுபடியும் பிறந்தாலும் இதே மூக்கு மொழி தான், இதே ஆள் உயரம் தான், இதே கருப்பு தான், இதே சிகப்பு தான், இதே நெட்டை தான், இதே குட்டை தான். வெளி தோற்றத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ born againங்கிறது எதுலன்னா ஸ்பிரிட்டில் பிறக்கிறது. நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு போனால் கூட உங்களே நீங்கள் அலசி பார்த்துக்கணும், நம்ம born again தானா அப்படின்னு. நம்ம வந்து மறுபடியும் ஆவியில் பிறந்திருக்கோம் தானா அப்படின்னு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ born againன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். நீங்கள் அதை வாசிக்கிறீங்களா ரீட்டா? நிக்கோதேமுகிட்ட என்ன சொல்றாரு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு தடவை சொல்லாம மெய்யாகவேன்னு சொல்லாம நான் சொல்லுகிறேன்னு சொன்னாலும் நம்ம வேதத்துல நம்ம மதிக்க தான் போறோம் இல்ல, பைபிள்ல இருக்கிறத. ஆனா ஆண்டவர் வெறுமனே என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா கூட போதும். ஆனா மெய்யாகவேன்னு சொல்லி இன்னொரு தடவையும் சொல்றாருன்னா, அப்போ born again இஸ் த மஸ்ட் ஃபவுண்டேஷன் அதுன்றார். அப்போ அவன்கிட்ட சொல்றாரு, ரபி, ஜீசஸ் வந்து சொல்றான், இந்த பரிசேயன் அவன் ஒரு தியாலஜியன், ஹைலி குவாலிஃபைடு, எஜுகேட்டடு, அந்த பிரமாணங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து செய்கிறவன், சரிங்களா? ஆனால் அவனுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது தெரியல. அதனால் வந்து கேட்குறான், இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, தேவன் இல்லைன்னா செய்ய முடியாதே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, ஹீ இஸ் ஃபோக்கஸிங் மிரக்கிள். இவன் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னங்க? மிரக்கிள்லாம் செய்கிறீங்களே அப்படின்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமாப்பா, நான் தேவனுடைய ஒரே குமாரனா இந்த உலகத்துக்கு வந்தேன்ப்பா அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்ட் ஆன்சர். ஆனால் எப்பயுமே ஜீசஸ் வந்து டைரெக்டாக கரெக்ட் ஆன்சர் பேசவே மாட்டான். 5வது கேள்வியுடைய பதிலை முதல் கேள்விக்கு சொல்லிடுவார். ஹல்லேலூயா. 5 கேள்வி கேட்டு நீங்கள் பதில் வாங்குறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அவர் சொல்லிடுவார். அந்த பதிலை நீங்கள் நினைச்சாலே உங்கள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? நாங்கள் வந்து மறுபடியும் பிறந்தவங்க, நாங்கள் வந்து ஒரு born again ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால கிடையாது. பைபிளை நாங்கள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலே கிடையாது. அல்லேலூயா. சரிங்களா? நாங்கள் டைத்து கிவர். இப்போ இவன் வந்து பரிசேயன் வந்து டைத்து கிவர். அவனுடைய எல்லா வருமானத்திலையும் அவன் வந்து தன்னுடைய வருமானத்துல எல்லாம் கர்த்தருக்கு 10ல் 1 கொடுக்குறவனா இருக்கான். அல்லேலூயா.
வீக்லி ட்வைஸ் ஃபாஸ்டிங் எடுக்கிறவனா இருக்கான். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாத்த காட்டிலும் ரொம்ப மிக மிக உண்மையானது என்னன்னா, மேன்மையானது என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பிறக்கிறத குறித்து ரொம்ப நீங்கள் பரிசீலிக்கணும். உங்களையே ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் born again பார்க்கணும். இது எல்லாம் இவன் செஞ்சிருந்தா கூட காட் வந்து, நீ என்னப்பா ஒரு தியாலஜினா ஒரு டீச்சர், இஸ் எ டீச்சர், நீ இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்து இது கூட உனக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. எவ்வளோ தெரியுது உனக்கு, ஆனால் மறுபடியும் பிறக்கிறதுனா உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்னொரு முறை இந்த சாப்டர் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, இன்னொரு முறை ஒரு தாயின் கற்பத்தில் இத்தனை வயசாகிடுச்சு, நான் உள்ளே போய் பிறக்க முடியுமா அப்படின்றதுக்கு தான் அவர் சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும். இது நான் என் மெசேஜுடைய துவக்கத்தை நான் திருப்பி ரிகலெக்ட் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் போகிறேன் நான். அப்போது ஜலத்தினாலும் அப்படின்போது நான் சொன்னேன், ஜலத்தினாலுங்கிறது ஃபிசிக்கல் பர்த்து, 2 முறை பிறக்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை born again இருக்குது பார்த்தீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம born again மறுபடியும் நீ பிறக்கணுங்கிறதுனா, அப்போ மறுபடியும் போது இன்னொரு தடவை நம்ம முதல்ல ஒரு தடவை, அதான் அந்த மறுபடிங்கிறதோட அர்த்தம் இல்லைங்க. மறுபடிங்கிறதோட அர்த்தம் என்ன? அப்போ முன்னாடி ஒரு தடவைன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி நீங்கள் ஒரு தடவை பிறந்துட்டீங்க. எதில் பிறந்தீங்க? ஜலத்தில் பிறந்தீங்க. ஜலத்தில் எப்படி பிறந்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைய சுற்றி தண்ணி தான் நிற்கிது. அந்த தண்ணி பனிக்குடம்னு நம்ம சொல்கிறோம், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன் இங்கிலீஷ். அந்த தண்ணியோடு அந்த உடஞ்சி வரும்போது அந்த குழந்தையே நார்மலாக பிறக்கிறதாவே அர்த்தம். அது ஒரு தடவை பிறந்துட்டோம், ஒரு தடவை பிறந்தா பத்தாதுன்றார். அது வந்து இந்த மூக்கு மொழியெல்லாம் இந்த அப்பா மாதிரி அம்மா மாதிரி அத்தை மாதிரி தாத்தா மாதிரி நம்ம ஜெனரேஷனல் பர்த், தட் இஸ் ஹல்லேலூயா. அதனால நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ பிறந்துட்டேன்னா நீ கிறிஸ்டியன் கிடையாது. உங்கள் அம்மா அப்பா டாக்டர்னா நீங்கள் டாக்டர் கிடையாது. உங்கள் அம்மா அப்பா டீச்சர்னா நீங்கள் டீச்சர் கிடையாது. உங்கள் அம்மா அப்பா காலேஜ் ப்ரொஃபஸர்னா நீங்கள் ப்ரொஃபஸர். அதுக்கு வேண்டியதை நீங்கள் படிக்கணும். அதே போல தான் அதுமாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கணுங்கிறது, முதல்ல மூக்கு மூலியமாக பிறந்து ஒரு குடும்பத்தில் கிறிஸ்தவங்க 5 ஜெனரேஷன் நாங்கள் கிறிஸ்டியன் அப்படின்றதுனால நீங்கள் கிறிஸ்டியன் கிடையாது. நீங்கள் மறுபடியும் பிறந்தாதான் நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆக முடியும். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் பிறக்கலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியும், யூதர்களால் கொலை செய்யப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அதோடு நின்று இல்லை, பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சதோடு இல்லை, திருப்பி அவர் ரிசரக்ஷன் ஆகுறாரு, மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்திரிச்ச உடனே பிதாவினிடத்தில் போகலை, 40 நாள் இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் சொல்கிறாரு. எதை பற்றி சொல்கிறாரு தெரியுமா? ஆவியானவரை பற்றி சொல்கிறாரு. எதை பற்றி சொல்கிறாரு? ஆவியானவரை பற்றி சொல்கிறார். நீங்கள் எருசலேமில் தங்கிருங்க, போயிடாதீங்க, எம்மாவூர் சீசர்கிட்ட போங்க, எருசலேமுக்கு போங்க அப்படின்னு. அந்த 10 நாள் அந்த மேல் வீட்டரில் தங்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அப்போ 50வது நாள் தான் இவர் என்ன செய்கிறாரு? பரத்துக்கு ஏறுறாரு. இப்போ அந்த 50வது நாளுங்கிறது பென்டானா என்னங்க? பென்டானா 5, பெந்தேகோஸ்தே 5 × 10 10 நாளாக 5 தடவை இருந்துட்டார் அவர். அப்போ பெந்தேகோஸ்தே நமக்கு பேர் என்ன? பெந்தேகோஸ்தே ஜனங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் பேர் தான் அப்படி இருக்கும். பெந்தேகோஸ்தே ஜனங்களானா நமக்கு கொஸ்டின் மார்க் தான். பெந்தேகோஸ்தேனா என்னதுங்க? 50வது நாளில் கர்த்தர் இறங்கினாருன்றது மட்டும் இல்லைங்க, கர்த்தர் இறங்கினவரை பெற்றுக்கொண்டவங்க தாங்க பென்டிகாஸ்டல் பீப்புள். we are Pentecostal, we are born again by spirit, first born by my parents. இதில் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் உங்களே கேட்டுக்கலாம், நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறந்தது ஆவியில் பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னா, ஒரு விஷயம் என்னென்னா, ஆவியில் பிறந்தது ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா, நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார் ஜீசஸ். நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்குன்றார். ஏன்னா இப்போ நான்லாம் ரொம்ப நினச்சிக்குவேன், சில விஷயங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்காத போது நான் நினச்சதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலை பிடிச்சிக்கிட்டு கூட அவர் உருவமாக இருந்தால், அந்த காலை பிடிச்சிட்டு கூட இவர் விடமாட்டேன் என்னங்க, அந்த நாளில் நான் பிறந்திருக்கலாமே. ஜீசஸ்ஸு ஜிப்பா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு கடற்கரையில் நடந்தது, கலிலேயா ஓரத்தில் நடந்தது, பெத்தானியாவுக்கு போனது, பெத்சாதாவுக்கு போனது, கப்பர்நகும் போனது. அந்த நாளில் அவர் எங்கே வராருன்னு கேட்டு அந்த 12 வருஷமாக நம்ம போய் அப்படியே பிடிச்சி ஹீலிங்கை வாங்கிக்கிறாளே என்னங்க, அந்த நாளில் நம்ம பிறந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் நமக்கு இவ்வளோ ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிலாம் நான் நினச்சேன். நான் அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஜீசஸ் வந்து கப்பர்நகுமுக்கு போனால் அங்கே ஒண்டி தான் இருக்க முடியும், பெத்சாதாக்கு வர முடியாது. பெத்சாதாக்கு திருப்பி ஒரு மனுஷன் மாதிரி நடைப்போணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தது எதுக்குன்னா, எல்லாருமே இப்போ குட்டி குட்டி ஜீசஸ் ஆக்கிறதுக்கு தான். யூ ஆர் ஏ கிரைஸ்ட், யூ ஆர் ஏ கிரைஸ்ட், யூ ஆர் ஜீசஸ், யூ ஆர் ஜீசஸ். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி தான் பரிசுத்த ஆவியானவர்.
அப்ப ரிசரக்ஷன் எதுக்குங்க? நம்ம மேன்கைண்ட் எல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆவியில பிறந்த எல்லாருமே ஒரு குட்டி கிரைஸ்டா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா இது உங்களுக்கு? நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாரு பாருங்க. இப்ப இயேசு பாடியா இல்லைங்க, பாடியில் இருக்கிறாரா? இப்போ அவர் மரிச்சு உயிர் தெழுந்து இப்ப எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ள வர்றதாங்க மறுபடியும் பிறக்கிறது. ஞானஸ்தானத்துல என்ன செய்யறாங்க? உங்களை கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எல்லாம் கேட்டுக்குங்க. உங்களை கொண்டு போய் தண்ணியில அப்படி போடும்போது என்னன்னா, அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்றது. பழைய மனுஷனை அப்ப எந்திரிக்கும் போது அதே மூக்கு, அதே மொழி, அதே ஆளு தானே இருக்கும். பழைய மனுஷன்னா என்னது? இமோஷன், கேரக்டர், ஆட்டிடியூட், ஜென்ம சுபாவம், கோபம், ஒரு மணி எப்படி டீல் பண்றோம், மணி எப்படி மேனேஜ் பண்றோம், பீப்புள் எப்படி ஆட்டிடியூட்ல இருக்கும், இதெல்லாம் வந்து பழைய மனுஷனுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஓயாம சினிமா பார்ப்பேன் நான், கதை புஸ்தகம் வாசிப்பேன். எப்போ நான் born again ஆனனோ உடனே ஸ்லாண்டிங்கா இல்லை, அபவுட் டர்ன் நான் அப்படி திரும்பிட்டேன். இந்த வாழ்க்கை போயிடுச்சு, பழையவைகள் ஒழிந்தன எல்லாம். அல்லேலூயா. சிலர்லாம் பாருங்க, நான் பார்த்துருக்கேன், பயங்கரமான வாயை திறந்தா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்க வாயில கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேணான்னு சொன்னதுனால தப்பி தவறி கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. கோபம் வந்தா அந்த பிள்ளையை தூக்கி போட்டு ஒருத்தர் அடிப்பாரு. பிள்ளையை அடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அந்த குழந்தை என்ன செய்வாரு? தூக்கி இப்படி போடுவாருங்க. இது மனுஷன் நான் பார்த்ததை சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒன்ஸ் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வந்து ஸ்பிரிட்ல காட் வந்த உடனே அப்படி இல்லை. அவர் பழையவைகள் ஓவர் நைட்ல ஒழியாது, அதுவும் சொல்றேன். ராவோட ராவா ஒழியாது. சி, நம்ம பானகன் வந்துட்டு இப்படி இருக்கிறமே நம்ம யோசிக்க யோசிக்க நம்ம என்ன ஆயிடுவோம்? டே பை டே புதுப்பிக்கப்படுவோம், ஆவியில புதுப்பிக்கப்படுவோம். கிரைஸ்ட் இப்படியா இருந்தாரு, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நீங்க யாரை போய் கனெக்ட் பண்ணிக்குவீங்கன்னா, காட் கிரைஸ்ட். ஃபாதர் காட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது, பிதா அப்படின்னு. சன் ஆஃப் காட் ஜீசஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஃபாதர் காடுக்கு இது இருக்காமா? உருவங்கள்லாம் ஏதாவது இருக்காப்பா? அவர் ஒரு பர்சனா? ஃபாதர் காட் இஸ் ஃபாதர் காட் இஸ் எ பர்சன்? எஸ் ஆர் நோ? இஸ் ஃபாதர் காட் இஸ் எ பர்சன்? பிதாவாகிய தேவன் ஒரு நபரா? எஸ் ஆர் நோ? எஸ்ன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஜீசஸ் தான் நபர். ஃபாதர் காட் இஸ் நாட் நபரா? ஃபாதர்ன்றவங்க யாருங்க? இஸ் எ பர்சன். ஃபாதர் வந்து ஒரு நவுன் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். born again இருக்கிறவங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச எந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிடலாம். ஃபாதர் காட் இஸ் எ பர்சன். எப்படி சொல்றீங்க? தமது நீட்டப்பட்ட புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்முடைய வலதுகரத்தினாலும் பலத்த வலதுகரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். அப்ப அவருக்கு அவரை கையை பத்தி இருக்குது. அவருக்கு ஓங்கிய புயம்னு இருக்கு, நீட்டப்பட்ட கரம்னு இருக்கு, பூமி உருண்டையின் மேலவர் வீற்றிருந்தாருன்னு இருக்கு, அப்போ உட்கார்ந்து இருக்கிறாருன்னு இருக்கு, அவர் ஜோதிகளின் பிதான் இருக்கு, அவர் வெளிச்சத்துல தான் இருக்கிறாருன்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய சாட்சி சொல்லுவேன் நான். அப்படியே நேரம் அப்படி நடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன இப்படி இப்படி அடிச்சு இந்த தொடு உணர்வை விட இந்த செவி உணர்வு செஞ்சு தான் நான் எந்திரிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஃபாதர் காட் இஸ் எ பர்சன். இப்போ நான் சொன்னதெல்லாம் பாருங்க, அவர் வந்து இது கை இருக்குது, ஓங்கும் புயம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோம். கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலாம் பிரகாசம் உள்ளவர்னு சொல்கிறோம். ஒரு சவுண்டு ஆதாமே வாழ்கிட்ட பேசும்போது பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவங்களோடு நட போடுறாரு. நடந்தாருன்னு இருக்கா இல்லையா என்ற சத்தம் கேட்குது. சத்தம் பேசிக்கிட்டே நடக்கிறாரு. அவருடைய உருவத்தை நீங்கள் பார்க்க முடியாதே தவிர he is a person. அல்லேலூயா, he is a person. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அப்படிப்பட்ட தேவனை உங்க கண்ணில் பார்க்க முடியாதே தவிர பட் he is a person. ஜீசஸ் நல்லாவே தெரியும், இன்கார்னேஷன்ல மாமிசத்துல வந்தாரு. இப்போ ஜீசஸ் யாருன்னு நீங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ் யாருன்னு கேட்டா என்னமா சொல்லுவீங்க? காட்னு சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லலாம்? ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. மாமிசத்தில் வந்த தேவன் தான் ஜீசஸ். ஈஸியா ஆன்சர் தெரியணும். தேவன் எங்க வந்தாரு? அவர் சொல்றாரு, பிலிப்பு இந்த பிதாவை மட்டும் எங்கிட்ட கொஞ்சம் காட்டுங்களேன்
அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? என்னப்பா என்னப்பா இவ்வளோ நாள் நான் உன் கூடவே இருக்கேன், உனக்கு தெரியலையாப்பான்னு கேட்குறாரு. அப்போ மாமிசத்தில் வந்த தேவன் தான் யாருங்க? ஜீசஸ். இப்போ ஃபாதர் காட், சன் ஆஃப் காட், காட் ஹெட்டில் 2 பேர், ட்ரினிட்டியில் 2 பேரை பற்றி சொல்லிட்டேன். ஜீசஸ் வந்து மாமிசத்தில் நடை போடுறது எல்லாம் தெரியும். பெத்தானியாவில் போகிறாரு, அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாரு இல்லைங்க, மீன் எடுத்துகிட்டு வாங்கன்றாரு, பொரிச்சு கொடுக்குறாரு, வலையை எப்படி போடுங்கிறாரு. ஜீசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க மத்தேயு, மார்க், லூக், யோவானை தெரிஞ்சுக்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் காடை காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல. ஒத்துக்கலாமா? ஸ்பிரிட் ஆஃப் காடை, ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு இது இருக்கா? கை கால்? சும்மா பேசணும் நீங்கள் எனக்கு. ஏன்னா கேள்விக்கு பதில் கிடைக்கும் போது உங்களுக்கு சரியான ஒரு தெளிவு கிடைக்கும். Is Spirit of God is a person? He has body? No, not at all. Who is the body of Spirit? I am. ஜீசஸ்க்கு எப்படி பாடி இருக்கு? இருக்கா இல்லையா? கொண்டாங்க, என்ன கையில் வச்சுட்டு கொண்டாங்க, அந்த 5 அப்பத்தையும் கொண்டாங்கன்னு வாங்குறாருல கையில். அல்லேலூயா, வாங்குறாரா இல்லையா? ஃபாதர் காடை பாருங்க, அவர் வலது பாரிசத்தை நீட்டுறார், நீட்டப்பட்ட வலது கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். ஆமென். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன? ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு பாடி இருக்கா? இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இல்லை இல்லை. ஏதாவது மல்டிபிள் சாய்ஸில் நீங்கள் சரியான ஆன்சர் எல்லாம் சுற்றுலா தான். நிறைய பெரிய எஸ்ஸையெல்லாம் எழுதிடலாம் என்னங்க, பெரிய எஸ்ஸையெல்லாம் எழுதிடலாம். ஆனால் இது 1 மார்க் இருக்குது பாருங்கள், அதான் கரெக்டாக புரிஞ்சவங்க தான் அதில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்போது ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு பாடி இருக்காமா? இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பிரிட் ஹேஸ் நோ பாடி. எந்த ஒரு ஸ்பிரிட்டுக்குமே என்ன இல்லைங்க, ஈவன் ஈவில் ஸ்பிரிட் ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணால் அதுக்கு ஒரு பாடி வேணும், அதுக்கு பாடி வேணும். ஹோலி ஸ்பிரிட் உங்களை ஆளுகை செய்யறதுக்கு ஒரு பாடி வேணும். அதனால தான் காட் வந்து நானும் நீனும் ஒன்று. ஸ்பிரிட் ஆஃப் காட் இப்போ பாடி இல்லை, அவர் ஒரு பர்சன் தான். ஆனால் ஒரு பர்சன் அப்படின்றவங்க அந்த மூக்கு, மொழி, தலை, பாடி, தோராக்ஸு, அப்டமனு, லிம்ஸு, கை, கால், தலை, இப்படி உள்ள ஒரு பர்சனை வேணும் அவருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் காட் வேலை செய்யறதுக்கு ஒரு பாடி வேணும். கம் ஆன் எவரிபடி, ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு பாடி வேணும். அந்த பாடி இன்னைக்கு யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான். இதான் மறுபடியும் பிறக்கிறது. எவ்வளோ பெரிய சிம்பிள் ஆன்சர் பாருங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னா உங்கள் பாடி இருந்தால் தான் அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நடை போடும்போது யார் நடை போடுறா? ஸ்பிரிட் ஆஃப் காட் நடை போடுறாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தெளிவாக ஆவியானவர் உள்ள இருக்கிறாருன்னு என்ன வரணும்? அதான் போனங்கனோட கேரக்டர். அக்கௌண்ட்ல ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இவங்க படித்ததில் சொல்கிறாங்க. ஹலோ, அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஸ்பிரிட் ஆஃப் காட் உள்ளே இருந்தால் சக்ஸஸ் ஒன்லி தான் உன்னோட எண்ட் ரிசல்ட்டு. ஏன்னா நீ இல்லை, அது உன் பாடியிலேருந்து ஒருத்தர் இருக்கிறாரு. சந்தோஷமாக இருங்க, சிரிச்ச முகமாக இருங்க. நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை தோல்வியை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு நான் சொல்கிறேன், உள்ளே இருக்கிறவர் ஒரு பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவருடைய பாடியாக நான் இருக்கேன், அவருடைய பாடியாக நான் இருக்கேன். அதுதான் பைபிள் அழகாக சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன அடைவீர்கள்? இந்த பலன் அடையும் போது இந்த கை, கால், நட, பேச்சு, இது எல்லாமே எப்படி இருக்குங்க? பலன்னு தெரியும் வெளியில். அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். இப்போ போனகன்னா என்ன? உன் பாடியில் ஜீசஸோடைய ஸ்பிரிட் உள்ள இருக்கிறார். இதை ஒரு நாளும் மறக்கூடாது. சில நேரத்தில் எங்கெங்கே இருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நான் என்ன துக்கப்படுறேன் தெரியுமா அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை காட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நிச்சயமாக அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை பார்த்து சொல்லணும், நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லணும். அந்த எண்ணத்தை பார்த்து என்ன சொல்லணுங்க? எப்படி? ஏன் நல்லா அறிவாளியாச்சே, படித்தவங்களாச்சே, அவங்களுக்கு சரியாக தான் தெரியுது. இதெல்லாம் ரிப்போர்ட்ஸை பார்த்தா அவங்களுடைய கணக்கு வழக்கு கால்குலேஷன் பண்ணி இதை இப்படி போட்டால் அப்படி வரும்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் உடனே அது துக்கத்தை கொடுக்குதுன்னும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அது கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வெற்றி தான் எண்ட் ரிசல்ட்டு ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு. ஆமென். நீங்கள் ஆவியில் பிறந்த உடனே ஆவியானவர் உள்ளே வந்துட்டாரு. ஆவியானவருடைய பாடியாக நீங்கள் இருக்கீங்க. ஸ்பிரிட் ஹேஸ் நோ பாடி, பட் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹேஸ் பாடி, தட் இஸ் யூ. அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே இருக்கிறவர். இப்போ நீங்கள் நடந்து போகும்போது யார் போகிறா? யார் போகிற? காட் போகிறாரு.
ஆமென். இந்த எண்ணங்களை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருங்களேன், யோசிச்சுட்டே இருங்களேன், உங்க வாழ்க்கையில தாறுமாறா இருக்கிறதெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். எப்படிங்க மாறும்? இந்த மண்டைக்கு உனக்கு புரியாது. ஹalleluya, ஹalleluya. unimaginable way, he has many ways. அவருக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கு. இந்த மண்டைக்கு தெரிஞ்ச ஒரு 10 வழி, அந்த 10 வழியில 9 வழியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த 10வது வழி ஒண்டிதான் இருக்குன்னு நீ சொல்லுவ. ஆனா 10வது வழி வரையா வரவே மாட்டாரு. புதுசான ஒரு வழியில வந்து உனக்கு உதவி செய்வார். எனக்கு அப்படி செஞ்சுக்கிறார், எனக்கு அப்படி செஞ்சுக்கிறார். ஹalleluya. இந்த மண்டை என்ன சொல்லுது? எப்படி நடக்கும், எப்படி செய்யும், எப்படி தெரியும் அப்படின்னும் போது நீங்க என்ன சொல்லணும்னு சொன்ன? கிடையாது, அவருக்கு 1000 வழி தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல பழகிட்டீங்கன்னா, அந்த புதிதாயின எல்லாம் பழையவைகள். இப்போ பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடியும் பிறந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாம் புதுசாயிட்டு இருக்கா? புதுசாயிட்டு இருக்கா? எதெல்லாம் தோல்வியா இருக்குது அதெல்லாம் நீங்க பேசி பேசி ஜெயிக்கிறீங்களா? அப்ப இவர்கிட்ட வந்து இப்ப ஜெயிக்கிறது வந்து ஒரு மிரக்கலா இல்லையாங்க? ஜெயிக்கிறது மிரக்கலா இல்லையா? கமான், ஜெயிக்கிறது மிரக்கலா இல்லையா? நல்லா கவனிங்க. மிரக்கல் எந்த இடத்துலையும் அவர் வந்து மிரக்கல் தான் செய்கிறாரு. செய்கிறாராப்பா? 5 அப்பத்தை எடுக்கிறாரு, 5000 புருஷர்களுக்கு கொடுக்குறாரு, 2 மீன் துண்டு தான். மிரக்கலா இல்லையா? கடலில் போய் வலைய இது மீனை பிடிப்பா, தூண்டில் போடுப்பாங்கிறார். தூண்டில் போட்டால் 1 மீன் தான் வருது. தூண்டில் போட்டால் கரெக்டாக ஃபஸ்ட்டு மீன் வருது. அதில் என்ன இருக்குது? எங்கேயாவது யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது வெள்ளி பணம் வந்து இப்போ மீன் வாயில் இருக்குமா? சொல்லுங்க. அப்போ இந்த மண்டை வந்து பொய்ங்க. பைபிள் வந்து சூப்பர் நேச்சுரலான காரியத்தை செய்யுது. இந்த பைபிளை நம்ம நேசிக்கிறோம், அணைச்சி பிடிச்சிக்கிறோம், தலகாணி கடியில் வச்சுக்கிறோம். when you are really born again, you give first priority to read the word of God. நீ உண்மையாவே நீ மறுபடியும் பிறந்த பிள்ளைன்னா, நான் மறுபடியும் பிறந்துட்டேன் ஆனால் பைபிள் படித்து 10 நாள் ஆகுது, பைபிளை தூக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறந்ததுனால பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு, அவருக்கு இல்லை, உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து படிக்கணும். எங்கள் அம்மா காங்காச்சாவை தான் படித்தவங்க எங்கள் அம்மா. ஆனால் 5 தடவை அமெரிக்கா போய்ட்டு வந்திருக்காங்க. பார்த்துக்குங்க. நான் ஞானஸ்தானத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த ஹோல் சர்ச்சுக்கே பிரியாணி போட்டேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா ஸ்டாஞ்சு லுத்தரன். அவங்க மார்ட்டின் லூதரை பற்றி போன தடவை சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்டாஞ்சு லுத்தரன். லேஸில் நகத்தை முரட்டு லுத்தரன், குருட்டு கத்தோலிக்கன்னு சொல்லுவாங்க. முரட்டா இவங்க லுத்தரன், நான் லுத்தரன். லுத்தரனில் இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா செய்வாங்க? முரட்டாட்டமாக என்ன செய்வாங்க? இல்லைங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் பேசுவாங்க. குருட்டு கத்தோலிக்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த கண்ணு மறைஞ்சே போயிடும் அவங்களுக்கு. இதுதான் உலகத்தில் இருக்கிற வழக்கம். ஆனால் அதில் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியர்களை எழுப்பியிருக்கிறாரு. ஒரு மார்ட்டின் லூதர் வந்து ஒரு பெரிய ரிஃபர்மேஷனே பண்ணியிருக்கிறாரு அவர். ஹல்லேலூயா. படிக்காதவங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிறார். அதெல்லாம் நான் படித்ததுனால எங்கள் அம்மாவை, அம்மா நீங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்லுவேன். என்னங்க அப்போ என்னம்மா எழுத்து குட்டி எப்போம்மா படிக்கிறது, இவ்வளோ பெருசுன்னாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸ்லேட்டு அட்டை, ஸ்லேட்டு எழுதுங்க. எங்கள் அம்மா எனக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. படித்து சரன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி காங்காச்செல்லாம் தெரியும். இந்த கேக்கோ கொக்கோ இதெல்லாம் இருக்குது பார்த்தியா, கால் வாங்குறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் அவங்க தப்பு பண்ணுறது. ஒரு நாள் கொண்டே போட்டு ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கேன். மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கண்ணீரின் பள்ளத்தாக்க நான் உருவம் நடந்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் பிறந்த உடனே அவங்க காலையிலே ஜெபிச்சிட்டாங்க, படிச்சுட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிறேன். புதுக்கோட்டை ராணி ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன். மனசு படப்படம் அடிக்குது. எங்கள் அம்மா எழுத்துக்குட்டி படித்ததை நான் சொல்கிறேன். ஏ ரு ச லே மே, எருசலேமே. நான் உ இன்னை உன்னை ஏ இப்படி எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன்னு சத்தமாக சொன்னாங்க பாருங்க. நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறக்கணும். அப்படியே நின்றுட்டேன் நான். காடு பேசுகிறார் பாருங்க. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இந்த வேதத்தை அப்படி ஒரு காடு சொல்கிறாரு, எருசலேம் நீதான், உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் மறந்தேன்னா என் வலதுகை பாருங்க, அவர் என் வலதுகைன்றார் பாருங்க. இஸ் எ பர்சன். என் வலதுகை என் தொழிலை மறக்கும்னா என்னது? மரம், மாமரம், மாங்காய்க்காய், வேப்ப மரம், கசப்பான காய், இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனதன் விதை அதினதன் கனிகளை உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார் பாருங்க. அப்போ அந்த கையை நீட்டி தான் சொல்றாரு. அப்போ கை இருக்குது, பர்சன். ஃபாதர் காட் இப்படி கை நீட்டுறாரு, வேர்டை பேசுறாரு ஜீசஸ். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் போய் வேகமா செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வசனம் சொன்ன உடனே
இன்னைக்கு வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என் மகிழ்ச்சியில் முக்கியமான மகிழ்ச்சியை நான் உன்னை எண்ணாமல் போவேனோ, நான் உன்னை எப்படி மறப்பேன்? இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்களை எப்படி மறப்பாரு அவரு? உங்களை எப்படி மறக்க முடியும் அவரால்? அப்படி நான் மறந்துட்டேன்னா மாங்காயில் தேங்காய் காய்க்குங்கிறார். ஹலோ, தேங்காய் வந்து கசக்குங்கிறாரு, வேம்பு வந்து கரும்பு மாதிரி இனிக்குங்கிறார். நடக்குமா? அவருடைய கிரியேஷன் நீங்க மாற்ற முடியுமா? அப்பனா என்ன சொல்றாரு? நான் உன்னை எப்படி born againக்கு தான் இந்த பைபிளே. ஏன்னா each and every word contains spirit and life. அவருடைய வார்த்தை ஜீவனும். அப்ப நீங்க ஆவியில பிறந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை என்னுடைய ஆவியை போய் தேற்றுது. என்னுடைய ஆவியை போய் தேற்றுது. அம்மா இன்னொரு தடவை படிங்கம்மான்னு அது படிக்கிறாங்க. எனக்கும் காடுக்கு தான் தெரியும் அந்த வார்த்தையினுடைய இது. அல்லேலூயா. இப்படி பழையவைகள்லாம் ஒழிந்து வார்த்தைக்காகவே வாழ ஆரம்பிச்சுட்டேன். நான் அந்த வார்த்தை என்னை ஏமாத்தல. 24 வருஷம் ஃபுல் டைம்ல கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ born againக்கு எனிமி யாரு? born againக்கு எனிமி யாரு? flesh, not Satan. சாத்தான் கிடையவே கிடையாது. நீங்க தான், உங்க மண்டை தான். அதனாலதான் காட் சொல்றாரு, நான் படிக்கிறேன் பைபிளை படிக்கும்போது இந்த மண்டை சொல்லுங்க எல்லாரும், இந்த மண்டை தான் எனிமி நம்மளுக்கு. அது எப்படி செய்வாரு? அது எப்படி இவங்க கடன் கொடுப்பாங்க? அது எப்படி இவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது? இப்படிலாம் போட்டு யோசிக்கிறது எதுங்க? ஆக மொத்தத்தில் நம்மளை துக்கத்திலேயே நிரந்தரமா இருன்னு வைக்கிறதாங்க இந்த மாமிசம். அல்லேலூயா. இந்த மாமிசங்கிறத மாமிச சிந்தை மரணம், மாமிச சிந்தை சொல்லுங்க எல்லாரும். ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம். இப்போ ஆவியான சிந்தை அதெல்லாம் கூட நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை மறக்க, அது ஆவியின் சிந்தை. மாமிச சிந்தை எப்படி பார்த்துக்குவார்? அன்னைக்கு அப்படிதான் கூப்பிட்ட போது இவர் வரவே இல்லை. என்னைக்கும் 1900 ஏதோ ஒன்று கொண்டு வந்து கம்பேர் பண்ணி பின்னாடி நல்லது நடந்திருக்கும், அதை விட்டுட்டு இதையும் அதையும் சொல்லி நம்மளை துக்கப்படுத்துவான். அல்லேலூயா. அப்போ மாமிசத்தில் நான் சிந்திக்க கூடாது. நான் ஆவி போனக என்னங்க? போனக என்ன? உடனே மாமிசத்தில் சிந்தனை வர்றதை உடனே ஆஃப் பண்ண தெரியணும். அதை எப்படி ஜீசஸ் செஞ்சார் தெரியுங்களா? கபால ஸ்தலம்னு ஒரு இடத்துல போய் தான் அவர் அடிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? கபால ஸ்தலம் எங்கே இருக்குது? லூக்காவில் இருக்குது. லூக்காவில் தானே இருக்குது. லூக்காவில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கெத்செமனே எங்கே இருக்குது? கெத்செமனே என்ன? தோட்டம். கெத்செமனேங்கிறது என்ன? தனியாக சொல்லுங்கள். தோட்டம். கெத்செமனேன்னு ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு மண்டை ஓடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. எப்படி இருக்குதுங்க? கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். கபாலஸ்தலம் அப்படின்னா என்ன? கபாலம்னா என்ன? இங்கிலீஷ்ல கபாலம்னா என்ன? ஸ்கல்னு அர்த்தம். ஸ்கல் மெடியூலா அப்லாங்கேட்டான்னு சொல்றோம் பார்த்தீங்களா? செரிபல் எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி தான். இதுதான் நம்மளை என்ன செய்யுது? யோசிக்குது. அவங்க முறைச்சிக்கிட்டு போனாங்க, அவங்க இதை செஞ்சாங்க, அவங்க அதை பண்ணாங்க, ஆண்டவர் மன்னிச்சுட்டு போன்னு சொல்லுவார். அது எப்படி நான் மன்னிக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுலாம் எது? இந்த கபாலம் தான். அதுதான் காடு அதை போட்டு உடைச்சிட்டாரு. அவர் அதை படிக்கும் பாருங்க. கபால ஸ்தலத்துன்ற ஒரு இடத்துல போய் தான் இவர் அடிக்கிறாங்க பாருங்க. ஏன் வேற இடத்துல அடிக்கூடாதாம்மா அவர் கொண்டு போய் சிலுவையில்? அதோட அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? உன்னுடைய யோசனைகள் எல்லாம் அவர் சிலுவையில் அடிச்சிட்டாரு, நீ அப்படி யோசிக்காதங்கிறாரு. கபால ஸ்தலம் என்ற இடத்துல தான் அவர் சிலுவையில் அடிக்கிறாங்க. கெத்செமனே என்ற தோட்டத்தில் தான் பிடிக்கிறாங்க. அவ கபாலங்கிறது நம்ம மண்டையை குறிக்குது. நம்ம மனசுல நீங்க எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய அறிவை விட நம்ம கிடையவே கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த மனசுல இருந்து யோசனை நோ அப்படின்னு சொல்லுது. வேர்டு என்ன சொல்லுது? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அப்படின்றவங்க தான் born again. அப்படிங்கிறவங்க தான் born again. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பிரிட்ல நடத்தப்படுறவங்க தான் born again. மாமிசம் சொல்றத சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். சொல்லுங்க, அடிச்சு பக்கத்தில் அது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உடனே அதை என்ன செய்யணும்? அடுப்பு எரியுது, நல்ல தீஞ்சிருச்சுன்னா தீஞ்சு தான் ஆகும். அடுப்பு எரியுதுன்னு சொல்லுவீங்களா? சின்னது பண்ணுவீங்க. டிராஃபிக் ஒர்க்கு நான் 4th கியரில் தான் போவேன். யூ ஷுட் அப்சர்வ் த டிராஃபிக். இல்லை, ரோட்டில் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லை, நான் வண்டியில் போகிறேன், யார் போனாலும் எனக்கு தெரியல, நான் போயிட்டு தான் இருப்பேன்னா என்ன நடக்கும்? அவ்வளோதான். அதே மாதிரி தான் உடனே மண்டை யோசிச்சுட்டு தான் இருக்கும். உடனே நம்ம அப்சர்வ் பண்ண தெரியுமா? இப்போ வந்து கியரை மாற்றணும், ரிவர்ஸில் போகணும், இல்லை
போகிறோமா இல்லையா? சரி தீயுது, உடனே என்ன சார் அடுப்பை சிம்மில் வைக்கணும். கொஞ்சம் வெளியில் போகிறோம், ஃபுல்லாக ஏறிட்டுன்னு போவோமா? சிம் பண்ணிட்டு போவோம். ரொம்ப நேரம் போகிறோமா? ஆஃப் பண்ணிட்டு போவோம். ஹலோ, அதே மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் ஆவியில் இருக்கிறவங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு அக்கா தங்கச்சிங்க அவ்வளோ சண்டை போடுறாங்க. நான் சொல்கிறேன், பாப்பா விட்டுரு பாப்பா, விட்டுரு பாப்பா, இனிமே என் சாவில் முளைக்க மாட்டான், எனக்கு அது வேணாம் இது வேணாம், என்னை இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, என்னென்ன பேச்சு. 3 பிள்ளைங்களையும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். என்ன அந்த பிள்ளைய ஃபோனில் பேசுகிறேன், இல்லைக்கா நான் எவ்வளோ மன்னிச்சிட்டேன், 770 தடவை மன்னிக்க சொல்லிருக்கு. அவன் சொல்கிறான் 7 × 70 490 தடவைக்கு மேலேயே நான் மன்னிச்சிட்டேங்கிறான். 7 × 70 490ங்கிறா. நோ, தட் இஸ் நாட் த மீனிங் ஃபார் தட். 770 தடவைன்னா அது அர்த்தம் இல்லை. 7ங்கிறது உன் லைஃப்பில் இருக்கிற பூரணம். அதே மாதிரி பூரணமாக 70 முறை இருந்தால் கூட ஒரு தடவை தான் நம்ம பூரணமாக வாழ போகிறோம். 70 முறை நீ பூரணமாக இருந்தால் கூட நீ மன்னிக்கத்தான் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் என்ன தெரியுமா, நேசிக்கிறவங்க தப்பு பண்ணால் மன்னிச்சிருவோம். எப்படிங்க? உங்களை ஏற்கனவே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக தெரியும் அந்த தப்பு. சின்ன தப்பு கூட எப்படி தெரியும்? காடுக்கு சின்னது பெருசு எல்லாமே ஒன்று தான். ஒரு துளி விஷம் ஒன்று தான், ஒரு பாட்டில் விஷம் ஒன்று தான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அவர் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொல்கிறாரு, காண்கிற கண்ணும் கேட்குற காதும் 20:12 நீதிமொழிகளில் 20:12 என்ன இருக்குது பாருங்க. கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். மற்றதெல்லாம் உண்டாக்கலையா? ஹலோ, மற்றதை உண்டாக்கலையா? எல்லாமே அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் உண்டாக்குனாருன்றத அவர் தான் காட் இஸ் எ கிரியேட்டருங்கிறதுக்கு விரோதமாக எது செயல்படும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களை பற்றி அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உடனே இந்த காது கேட்குது, உடனே வேகமாக போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடுவோம். இல்லைன்னா இந்த கண்ணு வந்து இந்த இதை பார்க்குது, ரிப்போர்ட்டை பார்க்குது. இல்லைன்னா இந்த கண்ணு வந்து இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பேலன்ஸை பார்க்குது. அப்போ இந்த கண்ணு மண்டைக்கு சொல்லுது, இந்த காது மண்டைக்கு சொல்லுது, அதை கேட்டு இந்த வாய் பேசுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இது ஒன்றுது கிடையாதுங்கிறார். அதனால தான் அந்த தலையில் கொண்டு இது ரெண்டையும் வச்சு இது ரெண்டையும் நான் உண்டாக்குனேங்கிறேன். என் கையெல்லாம் உண்டாக்கலையா? ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுது, அது உண்டாக்கலையா அவர்? இந்த ரெண்டும் தாங்க நமக்கு பெரிய தொல்லையை கொடுக்கறது. உங்களை பற்றி யாராவது சொல்லிட்டு அந்த காது கேட்டு அதை உள்வாங்கி உள்வாங்கி அழுவுறது, இதை கண்ணில் பார்த்து பார்த்து அழுவுறது. அதனால தான் சொல்கிறாரு, இது என்னதுங்கிறார், நான் உண்டாக்குனேங்கிறார். அல்லேலூயா. ஏன் நமக்கு வந்து இந்த மைண்டு தான் நமக்கு எனிமின்னு சொல்கிறத நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன் மைண்டு தான் நமக்கு எனிமி? நம்ம நாலேஜபிள் பர்சன் ஆச்சே, நம்ம ரொம்ப படிப்பாளிகளாச்சே, முட்டாள் கிடையாது நம்ம. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை உன் மைண்டு சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதங்கிறாரு. மாமிச சிந்தை மரணம்னு சொல்கிறாரு. கார்னல் மைண்டு, மாமிச சிந்தைக்கு என்ன பேர்? கார்னல் மைண்டு. கார்னல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கார்னல்னா ஃப்ளஷ்னு அர்த்தம். கார்னிவோரஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்னிவோரஸ், ஹலோ, கார்னிவோரஸ் அனிமல் ஈட்டிங். அது கொன்று தின்னும்போது கொல்லும்போது என்ன நடக்கும்? என்ன அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கும்? உயிர் போயிட்டுருக்கும், ரத்தம் சிந்தும், அடித்து கிழிச்சு தின்னும். அந்த கார்னிவோரஸ்ங்கிற பேர்லேருந்து தான் வந்திருக்கு இந்த கார்னல் மைண்டு. அது ஒன்றை கொண்டு தின்னுக்கிட்டே இருக்கும். எது? மாம்ச சிந்தை. அல்லேலூயா. அதே மாதிரி உலகங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் இருக்குது? வேர்ல்டுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம்ல. உலகங்கிறது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நேமில் சொல்லலாமே. உலகங்கிறது என்னப்பா சொல்லலாம் தமிழில்? பிரபஞ்சம் சொல்கிறாரு பாருங்க. பிரபஞ்சங்கிறதுக்கு இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா காஸ்மாஸ்ன்னு இருக்குது. என்ன இருக்குது? காஸ்மாஸ்னா என்ன? காஸ்மெட்டிக்னு என்ன? அழகு வந்து ஏற்கனவே கரியாக இருக்குது, அதை போட்டு ஏதோ மேலே போடுறது. அப்போ மேக்கப்பு. அப்போ உலகமே ஒரு மேக்கப்பு. உலக சிந்தையும் ஒரு மேக்கப்பு. கார்னல் மைண்டு ஒரு மேக்கப்பு. ஒரு அம்மா மை போட்டு அம்மா ஜம்முன்னு உட்காந்தாங்களாம். அந்த இது மெசேஜ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அழுக வந்தது பார்த்தா உடம்பு முகத்துலலாம் ஒரே கறி அடித்தான். என்னென்னா மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு, என்னங்க ஐப்ரோக்கு மேலே, அப்புறம் அது எல்லாம் அழுது கறியாக அடித்தான். அழுக அப்படியே கருப்பாக வருதான். அது என்னங்க? காஸ்மெட்டிக்ஸு. அது ஒரு வேஷம். அதனால் மேக்கப் போட வேணும்னு சொன்னீங்க. நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தலை சீவணும், நல்லா அழகாக உடுத்தணும், அழகாக தன் அலங்கரிச்சில் தப்பு இல்லை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் வந்து ஒரு வேஷம். தட் இஸ் காஸ்மாஸ். அல்லது அந்த வார்த்தை தான் காஸ்மெட்டிக்ஸ். உலகம் வேஸ்ட். அதனால தான் நான் உலகத்தானலாம் அது போல் நீங்கள் உலகத்தார் இல்லை. நீ காஸ்மெட்டிக்ஸ் கிடையாது. நீ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி
அல்லேலூயா. நான் உலகத்தார் இல்லையே, அதே மாதிரி நீ உலகத்தார், அதனால நான் நாளையிலேருந்து பவுடர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாசனையாக இருக்கணும். நம்ம கிட்டக்கு வரும்போது ஸ்மெல் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, இந்த உலகமே நீ யோசிச்சேன்னா அது வேஷம்மா. ஆவியின் சிந்து தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்குங்கிறாரு. அப்ப ஆவியானவர் உன்னோட இருந்தா உனக்கு சந்தோஷம் சமாதானம் தாங்கிறாரு. ஆமென். அந்த மைண்டை தான் நீங்க என்ன செய்யணும், இந்த உலக பிரகாரமா அப்படி பார்த்து கண்டு பார்க்குது, காது கேட்குது, இப்படிலாம் பண்ணும்போது என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க, அதை உடனே கீழாக்கி போடணும். கீழாக்கி போட முடியாத காரணம் என்ன, அவங்களுக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சு. பணத்தை பத்தி ஒரு ஃப்ரேம் சிஸ்டம் வந்து என்ன ஆயிடுச்சுங்க, மைண்டு சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிடுச்சு. இது இந்த ரெண்ட்டை வாங்கி இதை கொடுக்கணும், இந்த பணத்தை எடுத்து இந்த வட்டி எடுத்து அதில் போடணும், அதை எடுத்து இதை போடணும். ஆஹா லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் வீணா ஷார்ட்டேஜ் ஆகுது இல்லை, அடடா அப்படின்னு வரும். எதனால், இந்த சிஸ்டம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு. ஃபினான்ஷியல் சிஸ்டம், ஹெல்த் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு, டாக்டர் வந்து படபடப்பாக இருக்குது. நேற்று ஒரு தம்பிக்கு சொல்கிறேன், என்னப்பா மூட்டை தூக்கிட்டே இருப்பாங்க, நான் மூட்டை தூக்கி தான் பிழைக்கிறேன். என்னங்க வந்து டாக்டர்லாம் ரொம்ப ஏழைங்க தம்பி, மூட்டை தூக்கலன்னா 4 பிள்ளைங்க எங்கன்றாரு. இல்லை அவள் பாவர்ட்டி இன் மைண்டு, காட் கேன் ப்ரொவைட் எனிதிங்ன்ற மைண்ட் செட் மாறிச்சு. ஃப்ரேம் பண்ணி வச்சிருச்சு மைண்டு. என்ன பண்ணி வச்சிருக்கு சொல்லுங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஹெல்த்தை பற்றி என்ன வச்சு சொல்லியிருக்கு, டாக்டர் சொன்னதும் இனிமேலாம் நான் இப்படி தூக்கக்கூடாதான், இனிமேலாம் தூக்கக்கூடாதான், அவன் நான் இனிமேல் எப்படி பழைப்பேன், உங்கள் ஒய்ஃப் என்ன கூலி வேலை தான் அப்படின் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. உடனே நான் அந்த கஷ்டத்தை என்ன செய்கிறேன், அப்பெல்லாம் கிடையாதுங்க, காட் இருக்கிறார், செத்தா போயிட்டாரு அப்படின்றேன் நான். அல்லேலூயா. ஏன் நான் காடுகிட்ட ஏன் இந்த மைண்ட் இப்படியே பேசுது. இப்போ நம்மளே நீங்கள் ஒரு நாள் நினச்சி பாருங்களேன், நம்ம பஸ் ஏறுவோம், நம்ம மைண்டு பாட்டுக்கு வேற ஒன்று நினைக்கும், நம்ம படிப்போம், இது எப்படி படித்து நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். நான் இதெல்லாம் வந்து வாழ்ந்து இந்த பிள்ளைங்களை கரை சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு ஏன் நினைக்கிறோம். தோ வி ஆர் born again, ஏன் நினைக்கிறோம், ஏன் திரும்ப நினைக்கிறோம். அந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் காட் ஒன்னே ஒன்று தான் சொன்னார். என்ன சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதன்னாரு. அப்படின்னா என்ன, த ட்ரீ ஆஃப் நாலேஜ், இங்கிலீஷ்ல என்ன இருக்குது, ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃப், 2 ட்ரீ இருக்கு. நன்மை எது தீமை, தப்பா ரைட்டாங்க, அது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கக்கூடாதா, தெரிஞ்சக்கூடாதா, அந்த கனியை புசிக்காதடாங்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்கன்னு சொல்லுங்க எல்லாரும். இப்போ அந்த அறிவுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்குன்னா நாலேஜ்னு இருக்கு. அதனால தான் அந்த இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப். அப்போ நாலேஜ் அப்படின்றது இப்போ நான் சொல்றேன்ல, அந்த ஃப்ரேம் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு. ஃபைனான்ஸை பற்றி, ஹெல்த்தை பற்றி, ரிலேஷன்ஷிப்பை பற்றி. நான் எவ்வளோ மொய் வச்சேன், எனக்கு திருப்பி வைக்கிறா பாரு, எப்படி எனக்கு திருப்பி செய்யவே இல்லை பாரு. நான் அவங்களுக்கு இதை செஞ்சேன், எனக்கு அதை செஞ்சேன், அவங்க பாரு என்னை எப்படி நடத்துகிறாங்க, நான் அவங்களுக்காக நான் அழுதேன் கட்டி பிடிச்சி, எனக்கு வந்து கேட்கவே இல்லை. இதெல்லாம் என்னதுங்க, ஃப்ரேம் பண்ணிருச்சிங்க மைண்டு. ஆனால் ஆண்டவர் இவங்களை விரட்டி நீ இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்கிறாரு. எதுக்கு அவங்கள துரத்தி விட்டாரு, எதுக்கு, நீ துணிகரமாக அந்த நாலேஜ்ன்ற ஒரு கனியை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. நாலேஜ் நல்லா கவனிக்கணும், உங்கள் மைண்ட்லேருந்து யோசித்து செயல்படுறது தான் கர்த்தருக்கு பாவத்திலே பெரிய பாவங்க. இதுக்காக துரத்தணுமா தோட்டத்தை விட்டு சொல்லுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, போனோகிராஃபி பண்ணாங்களா, குடிச்சாங்களா, நம்ம எவ்வளோ விஷயத்தில் கீழ்ப்படியிலையே. நம்மளாம் கீழ்ப்படிஞ்சவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள், நம்ம கீழ்ப்படி என்ன தெரியுமா, இது உன் லைஃபே கெடுத்துரும்ப்பா. கேஸ் தானே பரவாயில்ல, திறந்து விடுங்க, பரவாயில்ல, ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க, கேஸ் திறந்து ஸ்பீடாக இருக்கட்டும் விடுவோமா. சிலதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் இல்லை. கரண்ட்டு தான் பரவாயில்ல, பிள்ளை விளையாடுது, கரண்ட் பரவாயில்ல விடுங்க அப்படின்னுவோமா. விளையாட்டு விடுமா பிள்ளை அப்படின்னு விடுவோமா. சிலதெல்லாம் விட முடியாது அப்படி. அதே மாதிரி தான் அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜுங்கிறது உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற உறவுப்பாது. உன் நாலேஜை நீ யூஸ் பண்ணனா இந்த நாலேஜ் உனக்கு புரியாதுப்பா. உன் நாலேஜை நீ யூஸ் பண்ணனா இதில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் அறிவு. வேற நீ PhD எத்தனை வாங்கினாலும் அது இந்த உலகத்துக்கு தேவைதான், அது பொழப்புக்கு தேவைதான். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்க பிரச்சனையை தீர்க்க வழியில்லைன்னும் போது இந்த அறிவு தான் உங்களை காப்பாற்றும். எத்தனை பேர் புரியுது? பரிசுத்தரை அறிகிற அறிவேறு. அப்ப அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ங்கிறது என்ன, அது
மனசை யூஸ் பண்ணி மைண்டை யூஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தோம்னா அது முடிவு தப்பாக போயிடும். டாக்டர் சொல்கிறாங்க, மா உனக்கு குழந்தை பிறக்காதுமா, உடனே சொல்லணும். நீ என்ன சொல்கிறது? ஆமேன். நல்லா அப்படி ஜெயிச்சிருக்கேங்க. ஆண்டவர் மிரக்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை என் பிள்ளைகளுக்கு சொல்லுன்னு சொன்னார். இப்போ சொல்லவா நான் மிரக்கிள். இப்போ வந்து தாலி தாகுமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். சிறு பெண்ணே எந்திரிச்சால, அது மிரக்கலாம் இல்லையா? பேசுங்க. மிரக்கிள். தாலி தாகுமி இஸ் எ மிரக்கிள். மிரக்கிள் ஒர்க்கிங் காட் அப்படின்னு காட் நிக்கோதேமுட்ட மிரக்கிளை பற்றி பேசாதப்பா, அதுக்கு தாண்டி ஒன்று இருக்குப்பாங்கிறார். அவள் எந்திரிச்ச உடனே அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். ஏன் கொடுக்க மாட்டாங்களா? அவருக்கு அவ்வளோ கீனாக பார்க்குறாரு. எதை? உயிர் பிழைக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அவள் பிழைச்சி வாழணும் நல்லா. அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வழியிலே சாப்பாடு 5 அப்பத்தை கொடுத்தெல்லாம் கொண்டாங்க எடுத்துருவாங்க. 5 அப்பம் 2 அண்ணாந்து பார்க்குறாரு. இந்த எடுத்து கொடு. அவர்கள் வழியிலே சொல்லுங்க, வழியிலே. அவருடைய கேரக்டர் என்ன? தாலி தாகுமின்னு வந்து அம்மா அப்பா கொடுத்துட்டு அடுத்து அவர் என்ன? டயர்டாக இருக்கா, சாப்பாடை கொடு. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்கிறாரு? 5 அப்பம் மீனை கொடு. அவங்க வழியில் போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவருடைய ஹார்ட்டு மிரக்கிளோட அவரை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு. மிரக்கிள் பெருசா, மிரக்கிள் டூயர் பெருசா? அப்போ அவன் வந்து எல்லாத்தையும் சட்டத்திட்டத்தை வச்சிருக்கிறான், மிரக்கிள் செய்கிறாருன்னு வர்றான். ஆனால் அவரப்பா மிரக்கிள் என்னப்பா, மிரக்கிள் டூயரே உனக்குள்ளே வரங்கிறாருப்பா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? Who is the miracle doer? Spirit of God. Spirit of God. மறுபடியும் பிறந்ததில்லை, Spirit of God. Word is Jesus. Hallelujah. இப்போ நான் கேட்குறேன், இந்த தாலி தாகுமின்னு சொல்கிறாரு, அந்த சிறுபெண்ணை எழுந்துருன்றாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்து எவர்கிட்ட வந்து ஏன் போதகரை தொல்லை பண்ணிக்கிட்டு அப்படின்னதும் அவன் ஏதாவது பேசுகிறானா இல்லை இவர் ஏதாவது சொல்கிறாரா? இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜீசஸ் அந்த மாதிரி பேசுகிறவங்களை ரொம்ப அசட்டை பண்ணுறாரு. அவர்கள் பேசுனதுக்கு அவர் ஒன்றுமே பதில் சொல்லுன்னு இருக்கு. ஹலோ, அவர் என்ன செய்யலை? நம்ம செய்வோமா? அப்படியா? அப்போ எங்கே அடக்கம் பண்ணலாம்? இல்லை. அல்லேலூயா. அவரு இவனை பார்க்குறாரு, பிள்ளை இல்லையா? எந்த கஷ்டத்தை வேணால் தாங்கிக்கோ, பிள்ளைக்கு வர்றது தாங்க மாட்டோம். நீங்களும் தாயானா தெரியும். பிள்ளைங்களுக்குன்னா நம்ம என்னத்தை வேணால் இழந்துருவோம் பாருங்க, எதை வேணால் செய்வோம். இந்த பிள்ளைய எப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரியல. சின்ன பிள்ளை ஒரு கல்யாணம் ஆனால் கூட இந்த பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் தான் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பிள்ளைன்னா அப்படி. அல்லேலூயா. இப்போ ஜீசஸை பற்றி நான் சொல்கிறேன். அவர் மிரக்கல் செய்ய ஒரு இடத்துலையுமே அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மிரக்கல் செய்கிறாரு பாருங்க. வாலிபனே எழுந்துரு அப்படின்றாரு. யார? நாயின் ஒரு விதவை. அது மிரக்கலா இல்லையா? மிரக்கலா இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி காட்டுறார். அவள் கைம்பெண்ணா இருந்தாள். மீன்ஸ் வாட்? இட் மீன்ஸ் வாட்? அவளுக்கு யாருமே இல்லை, இந்த ஒரு பிள்ளை உண்டு தான், இவளை வச்சு தான் வாழணும். அவர் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள், அவர் மிரக்கல் பண்ணுற இடத்துலலாம் மிரக்கலில் தான் நம்ம பேசுவோம். எதை பேசுவோம்? ஆனால் மிரக்கலுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ அவருடைய ஹார்ட் காட்டுவார். பார்த்தீங்களா? அவள் கைம்பெண்ணா இருந்தாள், அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டார். யவீரு அப்படி பார்க்குறாரு. அவன் வந்து உதடெல்லாம் பிதிங்க அழுவ ரெடியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நான். உடனே இப்படி பார்க்குறாரு. அவன் ஐயா இனிமேல் நீங்கள் வரப்போறீங்களான்ற மாரி இவன் பார்த்துருப்பானா இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, ஒன்லி பிலீவ்ங்கிறார். தமிழில் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. இங்கிலீஷில் என்ன இருக்குது? அந்த ஒன்லி பிலீவ்னா என்ன? மற்ற எதையுமே நீ என்ன செய்யாத தெய்வம்லாம் வந்து சொல்கிறான்ல, அதெல்லாம் கேட்காதப்பா, எதை வேணா என்னால் செய்ய முடியும்ப்பா அப்படின்றார். அப்போது born again can do thisன்றதுக்கு தான் ஜீசஸே அப்படி மாடலாக செஞ்சு காட்டினார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இப்போ என் வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு மிரக்கல் தேவை. அதாவது நான் ஃபுல் டைம் வந்தபோது இல்லை இப்போயும் கூட காடை டிபெண்ட் பண்ணும்பொழுது, காடு ஒருத்தரை கேளு ஒருத்தரை சொல்லு அப்படின்னா தான் நான் சொல்லுவேன். இப்போ அரிசி இல்லை, ஒரு மூட்டை வாங்கித்தாங்கன்னா ரீட்டை அனுப்பிச்சி விட்ருவாங்க, பிரதர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருவார். பிரதர் ஒரு மூட்டை அரிசி வேணும், இல்லை நீங்கள் யார் வேணாலும் அனுப்புவீங்க. ஆனால் காடு கிட்ட அரிசி இல்லையே, நான் பார்க்கவே இல்லை, காசும் இல்லை அப்படின்றேன். சரி என்ன இப்போ அப்படின்னு நினைக்கிறேன். கொரியர்காரன் வந்து 1 கிலோ அரிசி வருது எனக்கு. ஹலோ, கொரியர் வந்து எவ்வளோ அரிசி வந்துச்சு? கொரியரில் பார்சலில் எது வேணா வரும், கொரியரில் என்ன வரும்?
ட்ரெஸ்ஸு வரும், ஃபோனு வரும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வரும், ஒரு லெட்டர் வரும், கொரியரில் அரிசி வருது. அக்கா நாங்கள் தோட்டத்தில் கொள்ளையில் போட்டிருக்கோம் சோனா மசூரியா ஏதோ சம்திங், அது வந்து முதல்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு நான் அரிசி அனுப்புகிறேன்னு போடுறா. அந்த 1 கிலோ அரிசி இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள். இது எப்போ இது மிரக்கிளா இல்லையா? மிரக்கிளா இல்லையா? மிரக்கிளை விட இந்த மிரக்கிள் அவள் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் முன்னாடி எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாரு, நாளைக்கு தான் இவ பார்க்க போகிறா, நாளைக்கு பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழு போகிறா அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, பக்கத்து வீட்டிலேருந்து வரல, பக்கத்து வீட்டிலேருந்து வரல. ஒரு தடவை ஒரு சிஸ்டருக்கு நான் வந்து அரிசி கொடுத்தேன், அப்படி வாங்கிக்குவோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது. ஆனால் அவங்க திருப்பி கொடுக்கல, எனக்கு அரிசி இல்லை, திருப்பி கேட்காதங்கிறாருங்க. திருப்பி அப்போ எப்படி அரிசி வேணுமே? நான் வந்து டீச்சராக இருந்து ரிசைன் பண்ணிட்டுங்க ஒரு 3 வருஷம் கஷ்டத்தினுடைய கிளைமேக்ஸ்க்கு போயிருக்கேன் நான். புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் நான் ஜெயிச்சு இன்னைக்கு ராஜாத்தியாக நிற்கிறேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கஷ்டமாக இருக்குது, கேட்க வேணாங்கிறாரு, கேட்க வேணாங்கிறாருங்க. ஒரு ஆட்டோவில் வந்து அரிசி மளிகை சாமான் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இறங்குதுங்க. அவங்கள கேட்டால் நான் நினைக்கிறேன் இந்த கொடுத்தது அல்பமாக கேட்குறாங்கன்னு அவங்க என்ன அல்பமாக நினைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. உங்கள் கேரக்டர் நீங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். born again when you are born again, he is greater than miracle. That is the message. He is greater than the miracle. எனக்கு குழந்தை வேணுங்கிறது ஒரு மிரக்கல். டாக்டர் நோன்றாங்க, இல்லை அவர் சொல்கிறாரு நீ அழுவும் போது நான் அழுதன்றார். நான் உன்னை மறந்தேன்னா என் கையை என் வலது கை வந்து இந்த தேங்காவை மாங்காவாக காய்க்குங்கிறாரு. எத்தனை ஒரு புரியுது? he is not a miracle, he is the miracle. he is the miracle doer. அப்போ இந்த நாலேஜ் அப்படிங்கிறத எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. தெரிஞ்சிச்சா எனக்கு? எப்படி வரப்போன்னு தெரிஞ்சிச்சா? தெரியல. ஒரு கீரை வாங்கலாம்னு நினைக்கிறேன், 2 ரூபா 50 காசு இருக்கு. எங்கள் பாப்பா பாட்டு பாடுறா, God will make a way there seems to me no. அப்போ தான் அந்த பாட்டு இன்னொரு தடவை பாடுமா, அதை திருப்பி பாடு. அப்போ அவகிட்ட கூட சொல்லலை. ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க, இந்தமாரி நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும். ஐயோ நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் டே, நான் உட்காந்துருக்கேங்க. இல்லைங்க நாங்கள் பிஹெச்எலுக்கு விருந்தாடியே வந்தோம் ஒரு வீட்டுக்கு, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி நல்லா இருக்கிறவங்க, நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறோம் சிஸ்டர். அப்போ கூட நான் இவங்க வந்தால் கீரை வாங்குறதுக்காக காசு தருவாங்கன்னு சத்தியமாக நினச்சது கிடையாது. அவங்க வராங்க, ஐயோ இவங்க நம்ம படிக்கிற நேரத்தை வீண் பண்ணிவிடுவாங்க போல் இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1000 ரூபாயை கொடுத்துட்டு போகிறாங்க. இது என்னதுங்க? கீரை கொடுக்கறது மட்டும் அவருக்கு முக்கியம் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறதுனால தான் அங்கே ஒருத்தரை கரூர்லேருந்து வர வச்சுட்டேன். இந்த கொரியரை அனுப்புறதுக்கு முன்னாடியே உன் தேவை வரல, நீ தேவை வந்த பிறகு என்ன பார்க்குற? ஐ am a doer of miracle, I am the lover of youன்றாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கொரியர் அனுப்புறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும்னு சொல்கிறேன். அவங்க என்ன பார்க்குறது, அவங்க கரூர்லேருந்து இங்கே வந்து விருந்தாடி வந்து இருக்கிற வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு 2 ரூபா கூட இருக்கான்னு அவருக்கு தெரியுன்றேன். இப்போ என்ன சொல்கிறேன், என் மண்டையிலிருந்து நான் யோசிக்கூடாதுன்னு சொல்கிறேன். when you are really born again, உன் நாலேஜை தூக்கி குப்பையில் போடு. இதான் மெசேஜ். எத்தனை பேர் செய்வீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எல்லாரும் பைபிள் படிக்கணும். born again-ஆ இருந்தால் மைண்ட்லேருந்து நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்லணும். எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? எத்தனை பேருக்கு மெசேஜ் புரிஞ்சிச்சு? உங்கள் மைண்டு சொல்கிறது என்ன செய்வீங்க? கீழே போட்டுருங்க. ஆமேன். அப்போ நாலேஜ்ன்ற ஒரு ட்ரீயை நீங்கள் புசிச்சவங்க கிடையாது. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு எழுதுறாரு. விலையின்றி விற்கப்பட்டது எப்போ? நோ விலையின்றி எப்போ விற்கப்பட்டோம்? இல்லை கண்ணு, விற்கப்பட்டுட்டோம் நம்ம சாத்தானுக்கு. விலையின்றினா ஆதாம் கனியை சாப்பிடும்போது நம்மளாம் இருந்தோமா? அவன் நிமித்தம் விலையே இல்லாமல் நம்மளை வித்துட்டான் அவன். ஆனால் பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் பணம் கொடுத்தீங்களா ஜீசஸ்க்கு உங்களுக்கு ரெச்சு போடணுன்னு? கிடையாது. பணமின்றி நீங்கள் மீட்கப்பட்டீங்க. எவ்வளோ பெரிய வசனம் பார்த்தீங்களா? நீங்கள் பணமின்றி மீட்கப்பட்டீங்க. அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் இல்லை, த ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவக்கு விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணாதீங்க, இதை யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை
வீ